ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் பதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாபுஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்த்யாச யோகநரசிம்ம குரும் க்ஷயாமி. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் श्रीषटगोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत् समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम्. மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். நம்ம திருவாய்மொழி சந்தன்னு ஆரம்பிச்சு 3 பத்துக்கள் கிட்டத்தட்ட முடிக்க போறோம். இன்னும் 2 நாள்ல 3 பத்து 300 பாசுரங்கள் ஆப்போது சந்தையா. அதுல 8வது 3ஆம் பத்துல 8வது திருவாய்மொழி வரைக்கும் அர்த்த விசேஷமும் பார்த்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சொன்னால் விரோதம் இது அந்த பதிகத்தோட அர்த்த விசேஷம் பார்க்கணும். சிம்பிள் மீனிங்ஸ் அடியன் எப்பவுமே அடியனோட ஆச்சாரியர்கள்லாம் சாதிச்ச நோட்ஸ் தான் எடுத்துன்னு வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம திவ்யார்த்த தீபிகையில இருந்து ஒரு பாசுரத்துக்கான பதவுரையும் பார்த்துட்டோம். நம் பிள்ளையோட ஈட்டோட சம்மரி மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க வைகாசி விசாகம் உற்சவம் நடந்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. இன்னும் 2 நாள்ல வைகாசி விசாகம் இந்த வருஷத்துக்கு. கரெக்டா ஆழ்வார் எப்படி அமைச்சிருக்காருன்னா 3ஆம் பத்து முடிச்சு அவரோட திருநட்சத்திரத்துல இருந்து 4ஆம் பத்து ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கார். அது ஆழ்வாரால மட்டுமே சாத்தியம். சரி, இந்த பதிகம் சொன்னால் விரோதம் இது. இப்போ ஆழ்வாரோட ஒரு பதிகத்துக்கும் ஆழ்வாரோட மனநிலை பார்த்துன்னு இருக்கோம். நம்ம நன்னா என்ன பண்றாரு ஆழ்வார்? எம்பெருமான கூப்பிட்டுட்டே இருக்காரு எல்லா பதிகத்திலும் இல்லையா? எம்பெருமான் தான் ஒரே இலக்கு ஆழ்வாருக்கு. ஆனா எப்பவுமே ஆழ்வார் தனியா எதையுமே அனுபவிக்கிறது இல்லை இல்லையா? ஆழ்வார் சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எம்பெருமான அன்வைக்க யாராவது பக்கத்துல இருக்காரான்னு பார்த்துட்டே இருக்காரு ஆழ்வார். அதே மாதிரி பக்கத்துல இமீடியட்டா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சம்சாரிகள் தான். சம்சாரிகள் துணையா இருப்பாரா அப்படின்றது பெரிய கொஸ்டின். நம்ம எல்லாருக்குமே அதோட ஆன்சர் நன்னாவே தெரியும். சம்சாரிகள் துணையா இருக்க முடியாது ஆழ்வாருக்கு இல்லையா? இப்போ உடனே என்ன பண்றார்? பருகி கழுத்தேனேன்னு 2ஆம் பத்துக்கு போகணும். இப்போ நம்ம 2ஆம் பத்துல என்ன பண்றார்? உடனே நித்திய சூரிகளோட ஒரு சம்பந்தம் வேணும் அப்படின்னு அவரிடத்துக்கே போக வேண்டுமா அப்படின்னு ஆசைப்படுறார். போகணும்னு ஆசைப்படுறார். எதுக்குன்னா அப்பதான் ஆழ்வார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு எம்பெருமானை பார்த்துட்டு. அந்த பருகி கழித்தேனே ஆனாலும் ஆழ்வாருக்கு என்ன வேணும்? யாரோடையாவது சேர்ந்து எம்பெருமானை அன்வைக்கணும். எந்த கூட்டத்தை கூப்பிடுறார்? சம்சாரிகளை பாக்குறார். யாரும் கிட்ட கூட நெருங்கல. அவாவா வாழ்ந்துட்டு இருக்கும். அவாவா விஷய பிராவண்யத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். இப்போ ஆழ்வார் கழிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பிணி மூப்பிடப்பட்டு ஒளி கொண்ட சோதியுமாய் உடன் கூடுவது என்ன கொலோன்னு ஒளிக்கின்ற வானின் நிலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அடியார்கள் குழாம் யார் ஆயிடுச்சு ஆழ்வாருக்கு? இப்போ நித்திய சூரிகள் திரள் ஆயிடுச்சு. அங்க என்ன ஆச்சு ஆழ்வாருக்கு? 2ஆம் பத்துல சந்தோஷம், அளப்பரிய சந்தோஷம், எம்பெருமான பார்த்தாச்சுங்க. அப்பவும் சம்சாரிகள் ஆழ்வார் கூட இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது ஆழ்வாருக்கு? முடியானேன்னு பார்த்தோம் இல்லையா போன திருவாய்மொழியில? ஆழ்வாருக்கு ஒரே துக்கம். எம்பெருமான் வரல. ஒரு கரணமும் எம்பெருமான் ஆசைப்படுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆழ்வார் மட்டும் இல்ல, ஆழ்வாரோட கரணங்களும் எம்பெருமான் ஆசைப்படுறதுன்னு ஒரே துக்கம். சந்தோஷத்துக்கே சம்சாரிகள் வரலன்னா துக்கத்துக்கு வருவோமா? வரவே மாட்டோம். இப்பவும் துணை இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் ஆழ்வார். இழவுனாக்கா துக்கம்னாக்கா ஆழ்வாருக்கு என்ன? இப்போ இழவு நேரத்துலயும் வரல அப்படின்னா இழவுனாக்கா ஒரு பிரிவு, இழந்திருத்தல்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இழவு அப்படின்னு காமிக்கிறார் ஆழ்வார். இப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப துக்கமா இருந்தாலும் 2-3 பேரை கட்டிண்டுன்னா என்ன லிட்டரலி சொல்லல, அவளோட சேர்ந்துன்னு சொல்றோம் இல்லையா? சேர்ந்து அழறதுக்கு 2-3 பேர் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கோம். நம்ம சில விஷயங்கள் சில பேர் கிட்டதான் ஷேர் பண்ணிப்போம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பார்த்தேன்னா
அடியா அடியார்கள் குழாங்களே நித்தியசூரிகள் கூப்பிட்டாச்சு ஆழ்வார் முன்னாடியே. இப்போ ஆழ்வாரோட இந்த இழவ நித்தியசூரிகளோட கொண்டாட முடியுமா ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கொண்டாடவே முடியாது. ஏன் கொண்டாட முடியாது? நம்ம வெறும் லௌகிக்க விஷயத்திலேயே இவா கிட்ட இது சொன்னா இவாளால ரெசனேட் பண்ண முடியும். இவா இவா இதை புரிஞ்சுப்பா, இவா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சில பேர் கிட்டதான் நம்ம சொல்றோம் இல்லையா. வி டோன்ட் டெல் எவ்ரி திங் டு எவ்ரி ஒன். வி ஹாவ் செலக்ட் பீப்புள் ஃபார் சர்டன் திங்ஸ். அப்போ நித்தியசூரிகளோட நிலையை யோசிச்சு பாருங்க. எம்பெருமான விட்டு அவ பிரிஞ்சதே கிடையவே கிடையாது. கஷ்டம்னா என்னன்னே தெரியாது அவளுக்கு. இழவுன்னா இன்னும் சுத்தம். இழவுன்றதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது நித்தியசூரிகள் இல்லையா. ஏன்னா அவ ரொம்ப அழகா ரசிச்சுட்டு இருக்கா எம்பெருமான. ஒத்தரே பலவித ஆக்காரமா அந்த பலவித உடம்பு எடுத்துட்டு அவன் ரசிச்சுட்டு இருக்கா. திருத்துழாயா இருக்கலாம், தூபமா இருக்கலாம், சாமரமா இருக்கலாம். சாமரம் வீசலாம் ஒருத்தர் ஆழ்வா எம்பெருமானுக்கு. திருவண்ணன் தாழ்வானா ஒருத்தர் இருக்கலாம். எம்பெருமான் அமர்ந்துக்கிற அந்த சிம்மாசனமா ஒருத்தர் இருக்கலாம், மரவடியா ஒருத்தர் இருக்கலாம். அந்த மாதிரி இல்லையா எத்தனையோ. அப்போ கஷ்டமே தெரியாதவர்களோட எப்படி அவ நம்மளுக்கு சரியான பரிகாரம் கொடுப்பா? இது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம், இது சரியா போயிடும் நிறுத்தி கொடுப்பா? கொடுக்கவே முடியாது. அதனால இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஆழ்வாருக்கு சம்சாரிகள் தான் ஒரே ஒரு என்ன சொல்றது, சம்சாரிகளோட சேர்ந்து கொண்டா மட்டும்தான் ஆழ்வாரால இந்த துக்கத்தை சேர்ந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா வீட்டுல காமிக்கிறார். அப்போ எத்தனை இப்போ சம்சாரிகளுக்கும் ஆழ்வாருக்கும் எத்தனை கருத்து வேறுபாடு பாருங்க. சொல்லிண்டே போலாம். நம்ம எல்லாம் ஆழ்வார் கிடையாது, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எல்லாமே அதுதான். ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்க. ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு தேவதைய பத்தின்னு இருக்கோம். ஒருத்தர் ஒருத்தர் ஒரு 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 சிந்தனையில இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் ஆஹ் சில பேர் நாஸ்திகர்களா இருக்கும். தெரிஞ்சுட்டே இருக்கோம் நம்ம பாட்டுக்கு. ஒருத்தர் ஒருத்தர் விஷய பிராவண்யத்துல இருக்கும், தேவதாந்திர பஜனையில இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒருத்தர் ஒருத்தரும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கோம். இது ஆழ்வாருக்கு கிடையாது இல்லையா. அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அப்போ ஆழ்வார் என்ன பாக்குறார், ஒருத்தர் ஒருத்தர் இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸா நம்மளுக்கும் ஆழ்வாருக்கும் அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். நம்மளுக்கும் சம்சாரிகளுக்கும். அப்போ மத்தவங்களை ஸ்தோத்திரம் பண்ணி இப்போ ஆழ்வாரே பாத்தீங்கன்னா ஒரு மகா பெரிய கவி ஆழ்வார் இல்லையா. இப்ப நம்ம சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம்னா சில பேர்கிட்ட சில விஷயம் சொல்றோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் மத்தவாளுக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தா ஃப்ரீஸ் ஆயிடுத்துமா? நெட்டு போயிருக்கானுமா? யாருக்குமே வரல. இல்ல சவுண்ட் வரல இல்லையா? வரல யாருக்குமே வரல, கேட்கல. யாருக்குமே வரல. அதான் அம்மா இதுல நெட்டு போயிருக்கனால அம்மாவுக்கு வீடியோவே இல்லையே. இந்த லெஃப்ட் ஆயிட்டு மறுபடியும் வரா போல இருக்கு.
என்னாச்சுன்னு தெரியலையே. பொன்னாச்சியார் அம்மா அடியேன் அடியேன்மா. 106 தடவை சேவிச்சிருக்கோம். சரிம்மா. அம்மா வந்துட்டாங்க போல் இருக்கு. வரலையே. 106 தடவை இண்டெக்ஸ் வரைக்கும். டேட்டுமா? 20ஆம் தேதியிலிருந்து 27th வரைக்கும். சரி. 106. 106. பொன்னாச்சியம்மா. என்னதும்மா 106? அடியேன். ராஜலட்சுமி ஸ்ரீனிவாசன் அடியேன்மா. 120 நெட் டைம். போயிருக்கு மெசேஜ் போட்டிருக்கா அம்மா குரூப்ல, பாத்தீங்களா? ஆமா. பார்க்கலையே. இப்பதான் போட்டிருக்கா. நெட் போயிருக்குன்ட்டு குரூப்ல போட்டிருக்கா. போட்டிருக்கா. ஜாயின் பேக்னு போட்டிருக்கா. ஓ. பொன்னாச்சியம்மா. அடியேன்மா. ராஜலட்சுமி ஸ்ரீனிவாசன் 120 டைம்ஸ்மா. டேட்டுமா? பிரியாமா டேட்டு? இல்ல பொன்னாச்சியார்மா. 1 வீக். பொன்னாச்சியார்மா. அடியேன்மா. லெஃப்டா இருக்கிறேன். அம்மா வந்தா சொல்லிருக்கீங்களா? சரிங்கம்மா. ஓகேமா. ஓகே 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 நோ ப்ராப்ளம். லெஃப்டா இருக்கிறேன். சரியா? ஓகேம்மா. ஓகேம்மா. அடியேன்மா. ஸ்ரீமதி ராமானுஜன் அடியேன்மா, அம்மா. அடியேன். ஓகே. அதுதான் பத்மபிரியாமா கூப்பிட்டேன், நீங்க காதுல வாங்கல யாரும், அதனாலதான். இல்ல லேட்டா வருது உங்க வாய்ஸ் எனக்கு. ஓகே. ஓகேமா, பரவாயில்ல பரவாயில்ல. பிரியாமா. அடியேன்மா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பொன்னாச்சியார்மா. ராஜலட்சுமி தேவராஜன் அடியேன். அடியேன் ராஜலட்சுமி தேவராஜன்மா. பொன்னாச்சியார்மா. அலமேலுமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா. அம்மா பத்மபிரியாமா. அம்மா அதாம்மா பொன்னாச்சியார் அம்மா கிட்ட ராஜலட்சுமி தேவராஜன். ஐ திங்க் கண்ணினுக்கு சித்தம் பண்றாங்க. தாம்பு நேத்தியோட 100 தடவை சொல்லிருக்கேம்மா. எந்த டேட்ல ஆரம்பிச்சீங்க? டேட் ஞாபகம் இல்ல. ஆனா இப்படி ஏதோ எழுதி வச்சிருக்கேன். 5-4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன். சரி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் இந்த டேட் வரைக்கும் போட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து 27 வரைக்கும். என்ன நம்பர் போடணும்? 100 போடுங்க. ஓ, தேங்க்யூமா. ஓகேம்மா. அடியேன்மா பொன்னாச்சியார் அம்மா. நான் அலமேலு வந்து 50 போட்டுக்கோங்கம்மா. அப்புறம் ரங்கநாயகின்னு 108. அலமேலு நீங்க உங்களோட நம்பர் சொல்லிடுங்கம்மா. அடியேன். அலமேலு வந்து 50மா. டேட்டு? இன்னொருத்தர் வந்து ஃப்ரெண்டு பாகவதர், அவங்க 108 ரங்கநாயகின்னு. ரங்கநாயகி 108. இன்னைக்கு டேட் வரைக்கும். ஆரம்பிச்சது 1 வீக்கா? அது டேட் அம்மா இல்லம்மா, இருக்கும் 1 வீக்கோ 10 டேஸோ இருக்கும்மா. சரியா டேட் 20 to 27 போட்டுக்கிறேன். அடியேன். இன்னைக்கு வரைக்கும் போட்டுக்கோங்கம்மா. அடியேன்மா. அடியேன்மா. பொன்னாச்சியம்மா நோட் பண்ணிட்டேலா? அடியேன்மா. ராஜலட்சுமி நோட் பண்ணிட்டேலா? ராஜலட்சுமி தேவராஜன் 27ஆம் தேதி வரைக்கும் 100. இது இன்னும் நான் சொன்னது வந்து ராஜலட்சுமி ஸ்ரீனிவாசன். நான் ராஜலட்சுமி தேவராஜன். ராஜலட்சுமி சீனிவாசன்ங்கிறது 120 போட்டுட்டேன். அது என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய கசின்மா. ராஜலட்சுமி தேவராஜன் நம்ம கோயம்புல இருக்காது அந்த அம்மா பேச. சரி. ராஜலட்சுமி தேவராஜன் 100, ராஜலட்சுமி சீனிவாசன் 120, கனகமணி அம்மா 106, அலமேல் அம்மா 50, ரங்கநாயகி 108. அடியேன். ஷியாமலா சொல்லுங்கம்மா. சாரங்கன் 100. இந்த டேட் வரைக்கும் போட்டுக்குவா? இந்த டேட் வரைக்கும் போட்டுக்கோங்கம்மா. ஓகேம்மா. நான் அனுப்பிட்டேன், பாத்தீங்களா? எழுதிட்டேம்மா. உங்க லிஸ்ட்ல போட்டேன். சரி சரிம்மா. தன்யாஸ்மி. அடியேன் தன்யாஸ்மி. எவ்வளவு கைங்கரியம் பண்றேன். உங்களை திருவடுத்தாம சேவிச்சாலும் எங்களுக்கு புண்ணியம். நிறைய கைங்கரியம் பண்றேன்.
நிறைய அடியேனுக்கு பண்றேன்ப்பா நீங்களா, நிறைய கைங்கரியம் உண்டு. அடியேன் ஏதோ இதெல்லாம் பாக்கறதுக்கு பகவான் நம்ம உங்களோட தான், அவ்வளவுதான். என்னால ஒண்ணும் முடியாது. அடியேன்மா. நீங்க எங்க இது அமுதா அடியேன்மா வில்லேஜ்ல இருக்கீங்க? தன்யோஸ்மி. அம்மா நான் லெஃப்ட் ஆயிக்கிறேன்மா. அடியேன்மா அடியேன் அடியேன் கேக்குது. பொன்னாச்சார்மா ஆ தன்யோஸ்மிமா. அடியேன்மா சொல்லுமா. அடியேன். அம்மா ஓகே பிரேமம்மா வந்து கிளம்புறேன்னு சொன்னாமா, உங்களுக்கு தெரிவிக்க சொன்னா பிரேமம்மா. நோ ப்ராப்ளம். ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். கரெக்டா வந்து அடியேன்மா நானும் ஆகியம் வாங்கிக்கிறேன். ஓகேம்மா, நோ இருக்கேம்மா. ப்ராப்ளம்மா, நோ ப்ராப்ளம்மா. அடியேன். அடியேன்மா சரி, சீக்கிரம் முடிச்சிடலாமா? இன்னைக்கு அடியேன் எடுத்ததை முடிக்கணும்னு ஒரு யாரெல்லாம் இருக்க முடியுமோ இருமோ இதுல கனெக்ட் ஆகும். ஓகே, அடியேன் அப்படியே இது பண்ணிடுறேன். எது வரைக்கும் ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியல அடியனுக்கு. இப்போ ரெக்கார்ட் போட்டுட்டு பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் அப்படி ரெக்கார்ட் சரியா? ஆன்ல தான் ஓ, இப்போ ரெக்கார்ட் ரெக்கார்ட் ஆன்ல ஆன்ல இருக்கா? இருக்கு. ஆமா. ஓ, ஓகே, வெரி நைஸ். லெட் இட் கோ. இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம. பட் அடியன் does not see where it is. But the red button was blinking on here. Recording button. அப்படியா? ம். அடியன் மொபைல்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஒரே நிமிஷம், எங்க போய் ஸ்டாப் பண்றது மட்டும் பாத்துட்டேன். ஒரே நிமிஷம், ரொம்ப சாரிமா. did not expect this. கரண்ட் எல்லாம் இருக்கு, பட் don't know what happened. எல்லாரும் பேசணும், சொன்னால் எல்லாம் ரெக்கார்ட் விரோதம் இது ஆயிருக்கும். சொல்லியாச்சு. ஆமா, எல்லாத்தையும் டெலீட் பண்ணுமா அடியன்? இந்த ரெக்கார்டிங் மட்டும் ஐ திங்க் அடியன் பாத் இட். லேப்டாப்ல ஆன் பண்ணீங்களா மேடம்? இல்ல, யூசுவலி ஐ டூ இட் ஆன் லேப்டாப். இன்னைக்கு இப்போ மொபைல்ல பண்ணிருக்கேமா. I think this recording is on laptop. by laptop. You can close this task, madam. இது. லேப்டாப்லயா? ஆமா. லேப்டாப்ல லாக் அவுட்டே ஆயிடுத்துமா கூகுள் மீட். அதனாலதான் ஐ டென்ட் ரியலைஸ். அதனாலதான் ஐ டென்ட் ரியலைஸ் தட் இதுவும் அதே ஸ்கிரீன்ல தானே இருக்கு. ஓகே, சரி, ஓகே. இஃப் ரெக்கார்டிங் உங்களுக்குலாம் ரெக்கார்டிங் இருக்குன்னு வருதானா? மேல அந்த ரெட் பட்டன் ஆன்ல இருக்கு. டாட் வந்து வருது Dot அப்படியே ரெட் பட்டன். அந்த டாட்டை கிளிக் பண்ண முடியல அடியனால. கிளிக் பண்ண முடியலமா, இட்ஸ் அப்படியே நிக்கிறது. அப்படியே இருக்கா உங்களுக்கு? இட்ஸ் நாட். ஆமா ஆமா, இட்ஸ் நாட் பிளிங்கிங். அதுதான் சரி, ஓகேம்மா, நம்ம இன்னைக்கு ஸ்டில் அன்வைச்சிடலாம். ரெக்கார்ட் ஆகலன்னா என்ன பரவாயில்ல, கொஞ்சம் அப்புறமா திருப்பி ரெக்கார்ட் பண்ணிடுறாடி. சரியா? சரி, எது வரைக்கும் கேட்டது? இந்த மத்தவாழ ஸ்தோத்திரம் பண்ண வரைக்கும் கேட்டுதா? அது வரைக்கும் கேட்டது. சரி, ஓகே. சோ ஆழ்வார் என்ன சொல்ற, இப்போ நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு ஆழ்வாருக்கும் நம்ம சம்சாரிகள் எல்லாருக்கும். ஆனா ஆழ்வார் ஒரு ஸ்டெப் பேக் பண்றார். பண்ணிட்டு நமக்காக எம்பெருமான் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியுது. எம்பெருமான் எல்லாருக்காகவும் இருக்கான். ஆனா நம்மளுக்கு அது தெரியறதான்னா அதுதான் மெயின் டிஃபரன்ஸே. நமக்காக எம்பெருமான் இருக்கான்றது அந்த ஒரு கனெக்ஷன் இவாளுக்கு தெரியாம இருக்கே, இது ஒண்ணு. அடுத்தது ஞானம் இருக்கு. நானும் எம்பெருமானும் வேற வேற, இந்த ஆத்மா அவனுக்கே சேஷப்பட்டவன்ற ஞானம் ஆழ்வாழ்க்கை இருக்கு இல்லையா? அது இந்த சம்சாரிகளுக்கு எல்லாம் இவாளுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு பாக்குறாரு ஆழ்வார். ரொம்ப வருத்தப்படுறார். இந்த வியாக்கியானத்துல ரொம்ப அழகா நம்பிள்ளை எடுத்து காமிச்சிருக்காரா. வாளேறு காண தேளேறு மாயுமா போலே அப்படின்னாக்கா, ஒருத்த நடந்து வந்துட்டு இருக்கானா, தேள் கொட்டிருக்கான் அவனை. தேள் கொட்டினா எப்படி இருக்கும்? குடஞ்சு தள்ளிடும் இல்லையா? டாக்டர் கிட்ட போயே ஆகணும். துடிச்சுன்னு இருக்கானாவா, ஆனா நடந்து வந்துட்டு இருக்கான் டாக்டர் கிட்ட போறதுக்காக. ஆப்போசிட்ல ஒருத்தன் வரானா, அவனுக்கு ஒரு கையே கிடையாதான். ஒரு கையே வெட்டுப்பட்டு இருக்கு. அந்த இடத்துல ரத்தம் சிந்திண்டே வரானா. அவனுக்கு அப்பதான் ஆயிருக்கு. அப்படின்னா இவனுக்கு வாளேறு காணன்னா அவன் கையில வாள் ஏறினது, ஏறு காண அதை பார்த்துருந்தான். பார்க்கும்போது தேளேறு மாயுமா போலேன்னா அவன் தேள் கொட்டினது கூட அவனுக்கு தெரியல. அது ஒண்ணும் பெருசா தெரியல. அது வரைக்கும் அவன் ரொம்ப துன்பப்பட்டு இருந்தவன். வாள் ஏறின்னு அவனை பார்த்த போது
இவனோட துன்பம் அவனுக்கு பெருசாவே தெரியல. இதனாலதான் நம்ம இங்கிலீஷ்ல ஒரு பேஸ் இருக்குது, அதர் சைட் ஆஃப் த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீன். எப்பவுமே நம்ம இங்கேருந்து ஒரு சைட பார்க்கும்போது நம்மளோட துயரங்கள் தான் அது பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தான் எல்லாத்தையும் மேக்சிமம் லைஃப்ல ஃபேஸ் பண்ற மாதிரி. ஒருத்தரை பார்த்து பேசி இது பண்ணும்போது பார்த்தோம்னாக்க, ஓ அவளோட நம்மளுக்கு எவ்வளவோ தேவலாமேன்னு அதே நிலையில இருக்காரா ஆழ்வார். ஆழ்வார் போயிட்டே ஆழ்வாரும் அதே மாதிரி இந்த ஆழ்வாருக்கு தேள் கொட்டித்துன்னு சொல்ல வரல. ஆனா ஆழ்வாரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்காரு. அப்போ ஏன்னா ரொம்ப எம்பெருமான் இல்லைன்னு யசனப்படுறாரு அடுத்து இல்லையா. இதுல இப்ப கேக்குறதாமா? கேக்குறதா? சரி கேக்குறதுமா கேக்குறது கேக்குறது. வெரி குட். இப்போ எம்பெருமான் ஆழ்வார் பாக்குறாரு நம்ம எல்லாரையும். அவர் எம்பெருமான் கிடைக்கலன்னு ரொம்ப துக்கப்பட்டு தான் இருக்காரு. ஆனா நம்மளெல்லாம் பார்க்கும்போது ஆழ்வார் யோசிக்கிறாரா, அட்லீஸ்ட் நம்மளுக்கு பகவான் இருக்கா, நம்மளோடதான் இருக்கான்னு தெரியும். அவன் சந்தோஷப்பட்ட காலத்திலயும் சரி, துக்கப்படுற காலத்திலயும் சரி, நம்ம அவனை மட்டும்தான் போய் அடைய போறோம்ன்றது தெரியும். அதனால வாழேருக்கான தோல்ஏறு மாயுமா போலேன்னு ஆழ்வாருக்கு அவரோட வியசனம் எல்லாம் ஒண்ணும் பெருசாவே படலையாம். இப்போ நம்மளெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாராம் ஆழ்வார். எப்பவுமே ஆழ்வாருக்கான அவருக்கே இருக்கிற ஒரு உரித்தான ஒரு தன்மை இல்லையா. சரி, இப்ப ஆழ்வார் நம்மளெல்லாம் பார்த்து வியசனப்படுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்படும் போது என்ன இருக்கு, வருத்தப்படுறத மட்டும் நிறுத்திக்காம வருத்தப்படுறத பார்த்து வருத்தப்படுற அந்த ஒரு ஸ்டேட்டோட நிக்காம ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போறாரு. என்ன பண்ணுவார் ஆழ்வார், எப்பவுமே உபதேசம் பண்ண ஆரம்பிப்பார் இல்லையா. அப்போ இதே மாதிரி ஆழ்வார் இவரோட துக்கம் இருந்தாலும் ஆனாலும் சம்சாரிகளை பார்த்து துக்கப்பட்டு அவருக்கு ஏதேனும் பண்ணணும்னு ஆழ்வார் ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட உபதேச பதிகம் தான் இதுவுமே. சொன்னால் விரோதம் இது. என்னத சொன்னால் விரோதம் இது அப்படின்னாக்க, ஆழ்வாரே ஒரு கவிதான் இல்லையா. அப்போ ஆழ்வார் இப்போ சம்சாரிகளை பாக்குறாருன்னு நம்ம சொல்லும் போது சம்சாரிகளை மட்டும் பாக்குறாருன்றது இல்ல, சம்சாரிகள்லயே மத்த கவிகள்லாம் இருப்பா இல்லையா, அந்த கவிகள்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு எதெல்லாம் பாடுறீங்க நீங்க, யாரெல்லாம் பாடுறீங்கோ, எங்கள் எம்பெருமான கவி பாடுங்கோள் அப்படின்னு கூப்பிடுறார் ஆழ்வார். நல்ல இத்தத்தை சொல்றார். அந்த இத்தத்தை சொல்ற உபதேச பதிகமா தான் இதுவுமே அமைஞ்சிருக்கு. ஆனா ஒரு பாதி வரைக்கும் தான் அது என்னன்னு பாக்கலாம். சரி, ஆழ்வார் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. இப்ப நம்ம ரொம்ப வருத்தத்துல இருக்கோம்னா என்ன பண்ணுவோம், வருத்தத்திலேயே அப்படி மூழ்கிதான் இருப்போம். வேற யாராவது ஒருத்தர் வரும்போது அவ சந்தோஷத்தை கொண்டு வந்தா கூட நம்மளோட வருத்தம் தான் மிகுந்து இருக்கும் நம்மளுக்கு இல்லையா. நம்மளோட ஈடுபாடு ஒரு அளவுக்கு தான் இருக்கும் அவளோட. ஆனா ஆழ்வார் அப்படி இல்லவே இல்லை. அவரோட வருத்தத்தை கொஞ்சம் பின்தங்கி வச்சுட்டு நம்மளோட வருத்தத்தை முன்னெடுத்துட்டு அவர் நடத்தி இந்த உபதேசம் பண்றாரு. இப்போ ஈட்டுல ரொம்ப அழகா என்ன சொல்றாங்க, நீங்க வாசி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, எதை மிஸ் பண்றோம்னு தெரிஞ்சா மட்டும்தான் எம்பெருமான் கிருப்பை நம்மளுக்கு புரியும். அந்த மாதிரி பகவான பாடுறது வர்சஸ் மத்தவாளை பாடுறது, இதோட டிஃபரன்சஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்ற. சரி, இப்போ இந்த கவி பாடுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த கவி பாடுதல்னா என்ன, ஒருத்தரோட குணங்களை பாட போறோம் நம்ம இல்லையா. குணங்கள் யூஸ்வலா அதுதான் பாட முடியும், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன மாதிரி குணங்கள் இருக்கு அப்படின்னு. அப்போ எம்பெருமான ஏதோ சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சந்திரனை போல குளிர்ந்து இருக்கான், இவரை போல வள்ளலா இருக்கான், ரொம்ப தாமரை போல மென்மையா இருக்கு அவனோட திருவடினா, எல்லாம் ஒரு இடத்துல சரியா பொருந்து இருக்கு இல்லையா, பொருந்தி நிக்கிறது எம்பெருமான். இப்போ இதே மாதிரி இந்த விதமான விஷயமாகவே இருக்கான் எம்பெருமான்னா பொருந்திருக்கு. இப்ப மத்தவாளுக்கெல்லாம் சந்திரனை போல குளிர்ந்து இருக்கான்னா எங்கேயாவது பொருந்துமா அது? எல்லாரும் எப்பவுமே சந்திரனை போல குளிர்ந்தா இருக்கும் இல்லையே. சில சமயம் சீறி பாயிரும் இல்லையா சில இடங்கள்ல. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் வாசியம் தான். எந்த விஷயமான கல்யாண குணங்கள் ஆட்டும் இல்ல ஏதோ ஒரு கம்பாரிசன் ஆட்டும்
எம்பெருமானுக்கு உரித்தா அது பொருந்தும்படி இருக்கு. ஆனா மத்த வாழ்க்கை பொருந்தும்படி இல்ல. சரி, இது ஃபர்ஸ்ட். அதையும் தாண்டி பாடினோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பாடி கேட்கறதுக்கு ஒரு 4 பேர் வேணும் இல்லையா? இப்போ ஒரு குழாம்னு எடுத்துட்டோம்னாலே அடியனே ஒரு கூகுள் மீட் ஓபன் பண்ணி பார்க்கலாமே. கூகுள் மீட் ஆயிடுச்சு, ஜூம் ஆயிடுச்சு. அடியனே ஒரு கூகுள் மீட் ஓபன் பண்ணி வச்சுண்டு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஆச்சு இல்லையா, நம்மளுக்கு கரண்ட் இல்லாம இது இல்லாம போச்சு கனெக்டிவிட்டி. நீங்க எல்லாரும் இருங்க. பட் என்ன அன்வயமாச்சு அங்க? நான் அடியனும் இருக்கேனே வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒண்ணுமே யாருமே சாதிக்கல. ஒருத்தரே பார்த்துன்னா அன்வயம் ஆகுமா? ஆகாது. ஏதோ ஒண்ணு சாதிச்சு ஏதோ ஒரு 4-5 பேர் சபாஷ் அப்படின்னு சொல்லும்படி இருந்தாக்க அது என்னன்னா, பணம் காசு இருக்கிறவங்கள பாடினாக்க இவாளோட யாருமே அந்த மாதிரி சபாஷ்னு சொல்றதுக்கு இல்லைனாலும் இவாளே 4 ஆளை போட்டின்னு வந்துருவானா. சுவாமி ரொம்ப அழகா வேடிக்கையா சொல்வார். ஆனா யோசிச்சு பாருங்க, இப்ப வாசி டிஃபரன்ஸ் என்ன? ஆழ்வாரோட திருவாய்மொழி பாடினா யார் யாரெல்லாம் இருக்கா? கேட்டாரார் வானவர்கள் அப்படின்னு ரொம்ப அழகா ஆழ்வாரே சாதிக்கிறார் இல்லையா? நித்திய சூரிகள் சந்தி செய்ய நின்ற பெருமான் அப்படின்னு ஒண்ணா நிறைய ஆழ்வார் அன்வைக்கிறார். அப்போ கேட்க ரசிக்க நித்திய சூரிகள் திரளா இருக்க ஆழ்வார் பாடுற பாசுரங்கள். அப்ப யார பத்தி பாடுறார்? எம்பெருமான பத்தி பாடுறார். அப்போ ஒரு கவிக்கு ரசிக்க வேண்டிய ஒரு கூட்டம் வேண்டுமா இருக்கு இல்லையா? அப்போ அந்த கவி எந்த கவி எதை சாதிக்கிறாலும், உபன்யாசங்கள் ஆட்டம், ஒரு பாட்டு இதுவா ஆட்டம், கச்சேரி ஆட்டம், ஒரு உற்சாகம் அந்த சாதிக்கிறவாளுக்கு வரணும்னா அதை பார்த்து கொண்டு இருக்கிறவாளுக்கும் அந்த உற்சாகம் இருக்கணும் இல்லையா? அது சுவாமி ரொம்ப அழகா பரமசிவ சுவாமி சாதிக்கார். கண்டேஜியஸ் அப்படின்னு சொல்றாங்க. தும்மெல்லாம் ஒருத்தர் துணினா அந்த மாதிரி உற்சாகமும் கண்டேஜியஸ் தான். ஒரு இடத்துல ஒருத்தர் ரொம்ப உற்சாகமா இருக்கான்னா நம்மளுக்கு உடம்பே சோர்வு இருந்தா கூட அவளோட சேர்ந்து ஒரு 1000 காரியங்கள் பண்ணிடுவோம். தனியா பண்ண சொன்னோம்னா பண்ண மாட்டோம். நம்ம மதுரகவி மழையில மாதிரி சேர்ந்து ஒரு 3 நாள் பண்ணணும் அப்படின்னா பண்ணிடுவோம். தனித்து 3 நாள் பண்ணோம்னா நிக்கவே மாட்டோம். 1/2 நாள் கூட தாங்காது இல்லையா? அந்த மாதிரி பகவானை பத்தி கவி பாடுதலுக்கு நித்திய சூரிகள் திரளா நிற்கலாம். ஆனா ராஜாவையோ யாரோ மனுஷர்களை திறப்பாடினா அவளே ஆடியன்ஸை கூட்டின்னு ஐஷன் வந்துதான் உக்காத்தி வைக்கணும் அப்படின்னு சாதிக்கிற. இது 2வது டிஃபரன்ஸ். அடுத்தது, எல்லாவற்றையும் வழங்க வல்லவன் பெருமான். இப்ப ஏதாவது நம்ம பண்ணோம்னா ராஜாக்கள் கிட்ட கவி பாடினோம்னா அவ ஏதாவது தரணும் இல்லையா? ஆனா எம்பெருமான் எத்த வேணா தர முடியும். சாமர்த்தியம் படிச்சவன் எத்த வேணானா அப்படியா எத்த வேணாலும் தருவோமா? வேண்டித்தெல்லாம் தரும் போது தெரிச்சோம் இல்லையா? என்ன என் வள்ளல் வள்ளல் மதுசூதனை பாடி அப்படின்னு இல்லையா? பலன் கொடுப்பவன் யாருன்னா விபூதி நாதன் மட்டும்தான் பலன் கொடுக்கிறவன். எதெல்லாம் கொடுக்குறான்? மோட்சத்திலேருந்து ஆரம்பிச்சு கீழே எல்லா விஷயாந்திரங்கள் வரைக்கும் மேலேந்து அசண்டிங்ல வந்தா எல்லாத்தையும் கொடுக்கிறவன் இவன் மட்டும்தான். அதே ராஜாக்கள் கிட்ட போனா கொடுக்கணுமான சில விஷயங்கள் சில இடத்துல யோசிக்கிறா. இது ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணா கூட இது போருன்றா இல்லையா? அந்த மாதிரி. 3வது, அவன் தான் அவாப்த சமஸ்த காமன். எல்லாமே இருந்தாலும் உபய விபூதிநாதன். ஆனா நம்மளுக்கு அள்ளி கொடுக்கிறவனும் எம்பெருமான் மட்டும்தான். இவாள்லாம் கிடையாது சாட்சி. அடுத்தது, எங்கும் உளன் கண்ணன். என்ன எங்கும் உளன் கண்ணன்? இப்போ ஏதாவது போய் பாடணும், யாரையாவது ஒருத்தர் புகழ் பாடணும்னா அவ இருக்கிற ஆத்துக்கு திருமாளிகைக்கு போய் தான் பாடணும். நம்ம அது எப்பெருமான் இருக்கிற திருப்பார்கடல்லையும் பரமபதத்திலயும் நம்ம போய் பாடணும்னா யோசிச்சு பாருங்க, கிடையவே கிடையாது. எங்கும் உளன் கண்ணன், எண்ணிலும் இருப்பான் இல்லையா? எண்ணி எண்ணி கூப்பிட்டாலும் இருப்பான், நம்ம எண்ணத்திலயும் இருப்பான். அவன் எங்கேயும் இருக்கான், பிரகலாதனுக்கு சேவை சாய்ச்சா மாதிரி. அப்போ எம்பெருமானுக்கு ஒரு இடத்துலதான் நம்ம போய் பாடணும்னு இல்ல. பரிவதில் ஈசனை பாடின ஒரு நியமம், இந்த புஷ்பம் வச்சாதான்னு கிடையாது. ஒரு திருத்துழாய் வச்சா கூட வருவான். என்ன வேணா எப்படி வேணா நம்ம திருவாராதம் சமர்ப்பிக்கலாம்னு சாதிக்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி எப்படி வேணா நம்ம பெருமாளை யோசிச்சோம்னா கூட வந்துடுறான் சத்பாத்திரமா அப்படின்னு சொல்ற. அடுத்தது 5வது, இப்போ பாடினா இப்ப கவிகள் எல்லாம் வேற யாரையோ பாடுறா, வேற எதையோ பாடுறா. பாடிட்டா அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னாக்க அந்த ஒரு பாட்டு இப்ப நம்ம திருவாய்மொழி சேவிச்சிட்டோம்னா அப்பாடா வேற எதுவும் சேவிக்க வேண்டான்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் 4000 இருந்தா கூட இல்லையா? அதே மாதிரி ஒரு பெருமாள் திருமொழி, என் பெருமானை பத்தி சேவிச்சிட்டோம், பெரிய பெருமாள் பத்தி இருந்தா ஒரு அமலநாதிக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனத்தை நம்ம எதிர்பார்க்கறதே கிடையாது இல்லையா? இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாடுறதே இப்ப எப்படி பெருமாள் ஸ்வயம் பிரயோஜனமா இருக்கானோ பாடுறதே ஸ்வயம் பிரயோஜன காரியம் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிற. ரொம்ப அழகா இதுல அந்த மத்த எவ்வளவு ரசனையா நம்பிள்ளை சாதிச்சிருக்காரு பாருங்க. நம்ம ஹாஸ்யமா நம்ம இருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்றோம். ஏன்னா
நம் பிள்ளை அவ்வளவு ரசமா ஹாஸ்யமா சாதிச்சிருக்க. வீட்டுல ஒரு வார்த்தை ஒரு வரி போட்டிருக்காராம், என்னன்னா இருமருந்தும் துய்யாள் அப்படின்னு. இரு மருந்தும் துய்யாள் அப்படின்னாக்க என்னன்னா, இப்போ ஜென்ரலா கவிகள்லாம் பாடிட்டு இருக்காளாம், இரண்டு பக்கலிலும் தூய்மை படைத்தவன் அப்படின்னு பாடிடுறான். இருமருந்தும் துய்யாள், இரண்டு பக்கலிலும்னா என்ன, தாய் வழியிலும் சரி தந்தை வழியிலும் சரி ரொம்ப தூய்மையானவன் அப்படின்னு கவிகள்லாம் பாடிடுறாளாம் ராஜாக்களை. இந்த ராஜா யோசிச்சு பாக்குறான் ஒரு நிமிஷம், ஐயோ எல்லாரும் இந்த ஆடியன்ஸ் எல்லாம் இத நீ சொல்லாம இருந்தாலே அவள்லாம் பேசாம இருந்திருப்பா, அவள்லாம் கை தட்டியிருப்பா. தூய்மைன்னா அப்புறம் அவ ஆராயிராளாம் ஒரு இடத்துல, இவ அம்மாவோட அப்பாவோட தாத்தாவோட அவ இதுல இல்லையே, அவ அந்த மாதிரி பண்ணாலேன்னு ஒண்ணு ஒன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கான். எல்லாமே ஞாபகம் இல்லைன்னா கூட இந்த கவியால இருமருந்தும் தூயான்னு கவியால எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருந்தான். சம்டைம்ஸ் இது நிறைய நம்ம இடங்கள்ல எல்லாமே நடக்கும் இல்லையா, ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லாம விட்டாலே அது நல்லபடியா போயிட்டு இருக்கும். அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னோமோ போச்சு, அப்பதான் நம்மளுக்கே ஞாபகம் இது நம்மளே பண்ணலையே. நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஓவரா போறது அப்படின்னு. அந்த மாதிரி ஓவரா தான் கவிகள்லாம் பண்ண முடியுமா? என்ன பிரயோஜனம்னு பார்த்தா அந்த மாதிரி கவிகளுக்குன்னா நரகத்துலதான் போய் வைப்பார்கள் அப்படின்னு. ஏன்னாக்க ரொம்ப தாழ்ந்த காரியம், மனுஷர்களே புகழறது ரொம்ப தாழ்ந்த காரியமானது. அதே ஒரு கைங்கரியத்துக்காக பண்ணதோ எம்பெருமான புகழதோ ஆழ்வார் ஆச்சாரியர்களை புகழதோ அதுதான் நம்மளோட விஷயமா இருக்கணும்னு காமிக்கிறார். இப்போ பல விதமான தோஷங்கள் இந்த ஈட்டுல எடுத்து காமிக்கிறார் நம்மளே ரொம்ப அழகா. எதுனா நம்ம பாசுரங்களையும் பார்க்க போறோம், எப்படி இது பண்ணா என்ன வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிக்கிறார். ஆனா ஆழ்வார் என்ன ஆகுது, எத்தனை தோஷங்கள் இருந்தா கூட ஆழ்வார் இதுதான் இந்த சங்கதி என்னன்னாக்க, ஆழ்வார் ரொம்ப வியசனப்பட்டு இருக்காரு, அவரே வருத்தப்பட்டு இருக்காரு. முன்னாடி முடியானை பதிகத்துல அவரோட கரண கலைபரங்கள் எல்லாமே எப்பெருமான ஒண்ணு ஆசைப்படணும். கண்ணு வந்து பார்க்கவும் காது பண்ற வேலையை கேட்கணும் எம்பெருமானோட எம்பெருமானோட கீர்த்திய அப்படின்னு சொல்றதான். காது வாச்சிக கைங்கரியத்தை ஆசைப்படுறதா, நான் கேட்கணும் வாச்சிகமாவும் பார்க்கணும், அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஆனா அப்படி எதுக்கு அப்படின்னா ஆழ்வார் ரொம்ப ஆழ்வாருக்கு எம்பெருமான விட்டு அந்த சந்ததி இங்க எப்படி வருதுன்னா, அவ்வளவு வருத்தத்துல ஆழ்வார் இருந்தா கூட இங்க என்ன பண்ற சம்சாரிகள் கவிகளுக்கு கூட இருக்கிற கவிகளுக்கு எல்லாம் உபதேசிக்கிறார், எதையோ பாடாதீங்க எம்பெருமான பாடுங்கோள் அப்படின்னு சொல்றார். அடுத்ததுல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகான ஒரு அடுத்த பதிகம். எம்பெருமான பாடினா நம்ம யூஸ்வலா நம்ம கேட்கறதுதான். அதனாலதான் ஆழ்வார் முன்னாடியே பிராப்தியத்துக்கு முன்னாடியே வந்துட்டார், கைங்கரியத்துல பிராப்திக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் 3 பதிகத்துக்கு வந்துட்டார் அவர். துயர் இல்லனே, தளர்வில்லனே, இடர் இல்லனே அப்படின்னா எம்பெருமான். அது அடுத்ததுல வரப்போகுது டீட்டெயிலா. என்ன சொல்றாரு அடுத்த பதிகத்துல, சன்மம் பல இதெல்லாம் பண்ணிட்டு எம்பெருமான் கிட்டயே விடாம இருந்தேன்னா, எம்பெருமான மட்டுமே துதிப்பாடுன்னு இருந்தேன்னா எதுவுமே கிடையாது, ஒரு தளர்வு கிடையாது, ஒரு இடர் கிடையாது, ஒரு துயர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில ரொம்ப அல்லல் இல்லனே வரப்போகுது இல்லையா. அதனால ரொம்ப அழகா பாடுறார். இது அது அடுத்ததுல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 6வது பாசுரங்கள் வரைக்கும் நம்மோட நிலை சொல்லுவார், மற்றவர்களுக்கு ஒரு உபதேசமாவும் பண்றார் ஆழ்வார். அத 7வது பாசுரத்துல இருந்து தொடங்கி இப்ப சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சில விஷயம் வந்து சித்திக்கலன்னு தெரிஞ்சுட்டுனாக்கா போறோம், மத்தவாளுக்கு உபதேசிச்செல்லாம் போறது முன்னாடியே வருது 1ஆம் பத்திலேயே. தன்னுடைய நிஷ்டைய பத்தி மட்டும் பேசிக்கிறாரு ஆழ்வார் 7வது பாசுரத்துக்கு. என்னன்னாக்கா நம்ம எம்பெருமான் நன்னா வச்சுட்டு இருக்கான், ஆனா இவாள்லாம் இப்படி துக்கப்பட்டு இவாள்லாம் வந்து மத்ததுங்கள்லாம் பத்தி பேசிடுறா, நம்ம காரியத்தை பாத்துக்கலாம், இவால மாத்த முடியாது அப்படின்னு ஆழ்வாரோட கைங்கரியத்துல ஈடுபட்டு இருக்கார் 7வது பாசுரத்துல. இதுதான் வந்து இந்த பதிகத்துக்கான சிம்பிள் மீனிங், சொன்னால் விரோதம் இது அப்படின்ற பதிகம். அடுத்த பதிகமும் நம்ம இப்போ 5 minutes தான் ஆகும், அதையும் பார்த்துக்கலாம். அதுக்குரிய ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.